என் அன்பு பிள்ளையே, உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால், உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால், உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால், பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றித் தரும். கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலேயே சாவான். புத்தியை தீட்டியவன் பிறர் புகழ் பெற வாழ்வான். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றான். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காதே. அது நல்லதோ கெட்டதோ, உன் வாழ்வின் நிம்மதியை அது குலைத்துவிடும். குறை சொல்பவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும். உன் வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது குழந்தையே. காலம் கடந்துவிட்டதே என கலங்காது. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றாய். நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றாய். உனது துயரங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது குழந்தையே. நீ சந்தோஷமாக இருக்கும்போது இறைவனை நினைத்தால், நீ துன்பத்தில் இருக்கும் போது இறைவன் உன்னை நினைப்பார். பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும், கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும், துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும், வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறவாதீர்கள். அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள் குழந்தையே. நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன். என்னை வணங்க செய்தேன். உன் கர்ம வினைகள் தீர்க்க செய்வேன். விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன். நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருவேன். மகிழ்ச்சியோடு இரு. விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன். கவலையை விடு. எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும். செய்வினை என்பது நிச்சயமான ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. எதிர்காலத்தை குறித்து நாம் கலங்கும் போதெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார் என்று. நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நீ விரும்பிய வாழ்க்கையை இன்றே நான் அமைத்துக் கொடுப்பேன். இனி வளமோடு வாழப்போகின்றாய் தங்கமே. பலனை எதிர்பார்த்து நன்மை செய்யாதே. உனக்கான பலன் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். இறை நம்பிக்கையுடன் இரு. துன்பமாக நீ காண்பது எதுவும் துன்பம் இல்லை. அவைகள் உன் கண்முன்னே தெரியும் மாயைகள். அவற்றை உண்மை என்று நம்பி நீ கண்ணீர் சிந்தாதே. உண்மையில் உன் வாழ்வில் இன்பம் உள்ளது. அதை விரைவில் உனக்கு வெளிப்படுத்துவேன். வலிமையும் உணர்ச்சியும் சாதிப்பதை விட பொறுமையும் காலமும் அதிகமாக சாதித்துவிடும். என்னை வேறெங்கும் தேடாதே. உன் கண்களை மூடி முழு மனதோடு என்னை நினைத்துப்பார். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் குழந்தையே. இனிப்பான நிகழ்வுகள் இல்லத்தில் நடக்கும். உன் மனவலி போக்கி உன் முகத்தில் புன்னகை மலர செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு. நான் கொடுக்கப் போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்புனக்கில்லை தங்கமே. நிராகரித்தவருக்கே என்பதை புரிந்து கொள். மன்றாடி இன்று தோற்பதை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம். அமைதியாக இரு. அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத வாழ்க்கை. முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே. அமைதியாய் ஒதுங்கிவிடு. நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை குழந்தையே. கடவுளின் அருள் உனக்கென்றும் இருக்கும். ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு. மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு. ஆறுதல் தேடாதே, மாறுதல் தேடு. வாழ்க்கை வளம் பெறும். தைரியத்தோடு இரு. என்னையே புகலிடமாக கொண்ட பக்தனின் அடிமையாக நான் இருப்பேன். நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாவீர்கள். தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து தைரியத்தோடு இருங்கள். நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது. அதற்கு நீ தயாராக இரு. அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதே தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில்